ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி நடித்து ஜான் 9 ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பிளாஸ்ட் தான். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, சம் பர்சனல் ஒர்க்னால ரியாக்ட் பண்ண முடியல டைமுக்கு, சாரி மன்னிச்சிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ பண்ண போகலாம். 3, 2, 1 நீங்களும் பாருங்கள், நாங்களும் பாருங்கள். லெட்ஸ் கோ. யாரு இது? அவங்க தானே சமுத்திரக்கணி பேசுகிறது தானே வாய்ஸ். தளபதி வெற்றி கொண்டாடும் கேரக்டர்மா ஓடு இல்லையே. சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு இருக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ ஜனநாயகம் ஸ்லைஸ் போட்டுவாப்ல. தளபதி விஜய் இந்த ஃப்ரேம் பாரு, சச்சின் ஃப்ரேம் மாதிரி இருக்கு. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்ந்து பஞ்ச் கம் ஆன் மமிதா பாஜு ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடணும். ஆர்மி அப்ளிகேஷன் என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Let's play a game. தமிழ் இந்தியா தமிழ் வந்துருக்கு. ஓஎம் சுனில் Unbelievable. எனக்கு இந்த ஆர்மி எல்லாம் வேண்டாம். பாரு விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா மதங்கூர் அது தெரிஞ்சா நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. மொத்த ஐயோக்கியங்களும் உண்டா நிக்கிறானே. தெரிக்குது. உன்னால வில்லன் டான்ஸா? விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொன்ன கடவுள் ஆயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை ஆனால் தேட்டரில் பார்த்துக்கோ. ட்ரெய்லர் கட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. தெரிக்கிற மாதிரி இருந்தது. ஒன்றும் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சீனு வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த தளபதி ஃபஸ்ட்டு காட்டுற சீனு, அந்த நெருப்பு வச்சுட்டு 2 யானை சைடில் வந்து அதெல்லாம் அப்படியே அந்த தளபதி டிவி ஃப்ளாக் அப்படியே ரெஃபரன்ஸ் அப்படியே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் தெரிக்குது. லாஸ்ட் டயலாக் என்ன பொலிட்டிஷியன் அந்த டைலாக் பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஐ எம் வெயிட்டிங் இல்லை, இனிமேல் ஐ எம் கம்பிங்கெல்லாம் போட்டு பார்த்தா கம்பின்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேஸ்டன்ஸ் குரூப் இருக்குது. தளபதி விஜய், மமிதா பாஜு, அதுக்கப்புறம் வில்லன் பாபு டியோல், பிரகாஷ் ராஜ் இருக்காங்க. யார் மெயின் வில்லன் தெரியல. சுனில் இருக்காங்க. அவர் இருக்கார். ஃபஸ்ட்டு காட்டின அந்த வயசோட யாருன்னு தெரியவே இல்லை. பிரியாமணி, நரேன், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் நிறைய நல்ல ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. பிரியாமணி நரேன் கேரக்டர் இன்னும் ரிவீல் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் கேரக்டர் தான் இருக்கும் ரிலேட்டடாக. பூஜா கிட்டாவும் போலீஸ் ரிலேட்டட் தான் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் தெரியுது. அந்த ஒரு சீன் இருக்குமே, அது எல்லாரும் அடிச்சுட்டு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து வெளியே வருது. அந்த ஸ்வாடை பிளடி ஸ்வீட் தான். வேறு லெவல் ட்ரைலர். ஒன் லாஸ்ட் டைம் எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக நடந்த ஆடியோ லான்ச்சில் வந்து 80,000 85,000 நியர் கேதர் ஆகிருக்காங்க. இது மலேசியாவில் வந்து நேஷ்னல் ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கு. அவர் சினி ஃபீல்டு போகும்போது கூட ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிட்டு தான் கிளம்புறாரு. ஸோ இந்த பீக்கில் இருந்துட்டு இருக்கும்போது சினி ஃபீல்டெல்லாம் வேணாம், எனக்கு இவ்வளோ நாள் துணையாக இருந்த மக்களுக்கு நான் ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சினி ஃபீல்டை விட்டு வேறு ஃபீல்டுக்கு வர்றாங்க.
ஸோ இவ்வளோ நாள் எப்படி சினிமாவில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம், அதே மாதிரி அவர் பாலிடிக்ஸ் போனதுக்கப்புறமும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் guys. ஏன்னா சப்போர்ட் நம்மளை நம்பி தான் வராரு அவர். ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்ல மாதிரி அனிருத் பேக்ரவுண்ட் பிஜிஎம் மனுஷன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. தளபதி லாஸ்ட் மூவி மனுஷன் நின்று செஞ்சுருக்காரு. செம்மையாக இருந்தது. இந்த ஆடியோ லான்ச் கூட நம்ம இன்னைக்கு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் ட்ரைலர் ஃபுல் பேக்கடு. ஃபுல் பேக் பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே கைஸ், இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் பாய்.